بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் என்று சொல்லிவிட்டு இன்னும் சில வசனங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அடுத்தடுத்து சொல்லி காட்டுகிறான். இப்போ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் உலகத்தினுடைய அதிபதி என்பதை இந்த மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக திருமறை குர்ஆனிலே திரும்ப திரும்ப பல்வேறு இடங்களிலே இதனுடைய கருத்துக்களை அழுத்தமாக சொல்லி காட்டுகிறான். அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் சொந்தமானது. அவன் இந்த ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறான். இந்த அகிலத்திற்கெல்லாம் இறைவனாக இருந்து கொண்டிருக்கிறான், அதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறான், படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த விஷயத்தை, இந்த கருத்தை, இந்த ஒரு உன்னதமான கொள்கையைத்தான் அனைத்து நபிமார்களும் மக்கள் மத்தியிலே போதித்தார்கள். எந்த ஒரு கட்டத்திலும் கடவுளை விட்டுவிட்டு வேற எதையும் வணங்கிவிடக் கூடாது என்பதிலே இஸ்லாமிய மார்க்கம் தெள்ள தெளிவாக இருந்து வருகிறது. நபிமார்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சாரத்தை நீங்கள் பார்த்தால், நபிமார்களை பொறுத்தவரை பல்வேறு சிறப்புக்குரியவர்களாக இருந்தாலும் அவர்கள் தன்னை முன்னிறுத்தாமல் அல்லாஹ்வை மட்டுமே முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்து வந்திருக்கிறார்கள். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அனைத்து நபிமார்களும் அல்லாஹ்வுடைய புகழ் ஓங்க செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் அனைத்திற்கும் அதிகாரம் உள்ளவன் என்பதை எடுத்துரைப்பதற்காகத்தான் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். இந்த கருத்திற்கு மாற்றமாக யார் வேற எந்த கருத்தை சொன்னாலும் அல்லது வேற எதையும் வணங்கினாலும் அதற்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது, மாறாக அதை வெறுக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாமிய மார்க்கம் திட்டவட்டமாக எடுத்து சொல்லி காட்டுகிறது. இந்த கொள்கைக்கு மாற்றமாக, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற இந்த கொள்கைக்கு மாற்றமாக யாராக இருந்தாலும் அவர்களை பகைக்க வேண்டும், அந்த கொள்கையை பகைக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் திட்டவட்டமாக எடுத்து சொல்லி காட்டுகிறது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரச்சாரத்தை நீங்கள் பாருங்கள். அவர்கள் பல ஆண்டுகள் பிரச்சாரம் செய்த போதிலும் கூட அவர்களுடைய மகன் கூட இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு கட்டத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய மகனை அழிக்க முன் வரும் பொழுது, இவர் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவராச்சே, யா அல்லாஹ் எப்படி இவரை அழிக்கலாம் என்ற ஒரு கேள்வியை அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுப்பும் பொழுது, இவர் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர் கிடையாது, கொள்கையின் அடிப்படையில் தான் குடும்பம் அமைய முடியுமே தவிர கொள்கைக்கு மாற்றமாக சென்றால் அவருடைய கொள்கையை நீ வெறுக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் திட்டவட்டமாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கண்டிக்கிறான். அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் விஷயத்தில் இப்படி இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தன்னுடைய தந்தை வேறு கொள்கையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கேயும் கண்டிக்க சொல்கிறான். வா இது கால இப்ராஹிம் அலி அபிஹி ஆசர், தன்னுடைய தந்தை இடத்துல போய் சொன்னார், இத்தகது இஸ்லாமன் ஆலிஹா, நீங்கள் கற்பனை கடவுளை நீ எப்படி ஏற்படுத்திக் கொள்வாய், கற்பனை கடவுளை நீங்க உருவாக்கிக்கிறீங்களா? தந்தை என்று அங்கே இப்ராஹிம் நபி பார்க்கவில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்க சொல்லவில்லை. ஒரு பக்கம் மகனிடத்தில் பிரச்சாரம், மகன் அழிக்கப்படுகிறான் என்பதை ஒரு நியாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதே இன்னொரு பக்கம் தன்னுடைய தந்தைக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள். இப்படி எல்லா நபிமார்களும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் தன்னை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய அந்தஸ்தை, தன்னுடைய ஊரை முன்னிலைப்படுத்துவதை விட கொள்கை தான் அங்கே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரச்சாரத்தை கூட நீங்கள் பாருங்கள். ஆரம்பத்திலே செல்வ செழிப்போடு இருந்து வருகிறார்கள்.
மக்காவிலே மிக சொல்லத்தக்க வகையில மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு நல்ல சிறந்த மனிதர். பலவிதமான நற்பெயர்கள் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்ல முற்படும் பொழுது அவர்களுக்கு இருந்த செல்வாக்குகள் எல்லாம் சரிகிறது. தன்னுடைய செல்வாக்கை அங்கே தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய செல்வாக்கு மட்டும்தான் நிலைத்திருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இந்த உலகத்தில் எந்த விதமான செல்வாக்கும் இருக்கக்கூடாது. இந்த அற்பத்திற்காக சில நேரத்தில் புகழ்வார்கள். அதெல்லாம் டெம்பரவரி, தற்காலிகமாக முடிந்து போய்விடும். ஆனால் நிலையான அந்த ஒரு செல்வாக்குக்கு புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டும்தான் என்பதை எடுத்துரைப்பதுதான் நபிமார்களுடைய வேலை. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு பலவிதமான செல்வாக்குகள் இருந்த போதிலும் கூட அதையெல்லாம் தட்டி தூக்கி எறிந்துவிட்டு இந்த கொள்கையை முன்னிறுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை வளர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நியதி என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். மக்காவில் செல்வ செழிப்போடு இருந்து வருகிறார்கள். இதற்கு பிறகு இந்த கொள்கையை சொல்கிறார்கள். பலவிதமான பிரச்சனைகள் சந்திக்கிறார்கள். அந்த ஊரிலே வசிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. அந்த ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போய் தான் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்க வேண்டும் என்ற நெருக்கடி ஏற்பட்ட போதும் கூட ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு சாதாரணமா போவாங்கல்ல, அப்படிலாம் அவங்க போக முடியல. மறைந்து ஓடி ஒளிந்துதான் மக்கா விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய முடிந்தது. செல்வாக்கான இருந்தக்கூடிய ஒருத்தர் ஏன் தன்னுடைய ஊரில் வசிக்க முடியவில்லை? அப்ப ஒண்ணுமே முடியல. அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நிலையை ஏற்படுத்துகிறான். மனிதன் தான், இறைவன் தான் என்பதை எடுத்துரைப்பதற்காகவும் மக்கா விட்டு மதீனாவிற்கு போகிறார்கள். ஓடி ஒளிந்துதான் போகிறார்கள். தௌர் என்ற குகையிலே பல நாள் தங்கியிருந்து செல்கிறார்கள். அங்கே மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போனால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் சொந்தக்காரர்களா இருந்தார்களா? இல்ல, கிட்டத்தட்ட அகதியாக போகிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எடுபடுகிறது. மிகப்பெரிய ஒரு செல்வாக்க நிலைக்கு வருகிறார்கள். ஆரம்பத்தில் நல்ல செல்வாக்கா இருக்கிறார்கள். அதற்கு பிறகு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யும் பொழுது செல்வாக்கெல்லாம் சரிகிறது. மக்கள் பலவிதமான தொல்லைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த ஊரிலே வசிக்க முடியாமல் மக்கா விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். திரும்ப அவர்களுடைய பிரச்சாரம் மக்கள் மத்தியில் ஈடுபட்டு ஒரு நல்ல நிலைக்கு உருவாகிறார்கள். பொதுவா இந்த நேரத்தில் மனுஷன் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால், ஆரம்பத்தில் ரொம்ப செல்வாக்கோடு இருந்தோம், பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கக்கூடியவர்கள் கூட நல்ல நிலையில் இருந்தவர்கள் கீழ்நிலைக்கு வந்தார்கள் சொன்னால் இருக்கிறத ஒழுங்கா தக்க வச்சுக்கிற முடியலையே. மிகப்பெரிய எவ்வளவு செல்வாக்கு இருந்தது, எவ்வளவு வியாபாரம் இருந்தது, நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாங்க, எல்லாத்தையும் கோட்டை விட்டோமே, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நொடிச்சு போய் இருக்கிறோமே, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஃபீல் பண்ணல. அதை விட்டு திருப்பி ஒரு நல்ல நிலைக்கு வரும் பொழுதும் பொதுவாக யோசனை விடுவோம், முன்னால நல்ல செல்வாக்கோடு இருந்தோம், அதற்கு பிறகு நம்முடைய செல்வாக்கும் செல்வமும் சரிந்தது, இப்பொழுது செல்வாக்கு உயர்ந்து கொண்டு இருக்கிறது, இதை தக்க வைக்கணும் எப்படியாவது, இதை மிஸ் பண்ணிடக்கூடாது, இப்படித்தான் நினைப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு சரிந்த செல்வாக்கு உயர்ந்த போதிலும் கூட எந்த அளவுக்கு செல்வாக்கு வருகிறது என்று சொன்னால், அவங்க தான் ஆட்சியினுடைய அதிபதி, மன்னாதி மன்னராக மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு அரசராக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அங்கே வருகிறார்கள். மிகப்பெரிய ஒரு இன்றைய காலகட்டத்தில் ஒரு புகழுக்குரியவர்கள் தான். ஆனால் இருந்த போதிலும் கூட தான் எந்த ஒரு கட்டத்திலும் ஒரு நிலைக்கு மேல மக்கள் புகழ்ந்து விடக்கூடாது, நம்மளை ஒரு பெரியார நினைத்து விடக் கூடாது என்பதிலே அல்லாஹ்வுடைய தூதர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். பல்வேறு கட்டங்களிலே அவங்களை பத்தி கொஞ்சம் உயர்வாக சொன்னார்கள் என்று சொன்னால், நான் சாதாரண ஆளு தானப்பா. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நான் மக்களோடு மக்களாக இருப்பதற்கு தான் முயற்சி செய்கிறேன், ஆசைப்படுகிறேன், என்னை ரொம்ப பெருசா புகழ்ந்துடாதீங்க. காரணம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மட்டும்தான் புகழப்பட வேண்டும், அவன் மட்டும்தான் புகழுக்கு சொந்தக்காரன், அவன் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும். ஒரு கட்டத்தில் புகழ் ஒரு உச்சத்திற்கு போய்விட்டது என்று சொன்னால் அது வணக்கமாக மாறிவிடும். மௌலூத் உருவானவருடைய வரலாறு தானே. மௌலூத் ஆரம்பத்தில் பாட்டு என்று படித்திருப்பார்கள், புகழ் என்று சொல்லி இருப்பார்கள், அதற்கு பிறகு வணக்கமாக ஆயிருக்கும், மொத்தத்தில் இணை வைத்து நிரந்தர நரகத்திற்குரிய மக்களாக மாறி இருப்பார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எந்த ஒரு கட்டத்திலும் ஒரு அளவுக்கு மேல யாரும் புகழப்படக்கூடாது, ஒரு அளவுக்கு மேல ஒரு லிமிட் தான் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு அணை போட்டு வைத்திருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூட திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், திரும்ப திரும்ப இதே போய் மக்கள்கிட்ட சொல்லு, இன்னமா ஆனா பஷருன், நான் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதன் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கூட அதற்கேற்ப தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்களை பார்ப்பதற்கு ஒரு மனிதர் வருகிறார். ஒரு மன்னராச்ச நபியாச்ச புதுசா பார்க்கிறமே ஒரு தயக்கம் இருக்கும்ல. ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரியை சந்திக்கும் பொழுது அல்லது மினிஸ்டர் சந்திக்கும் பொழுது, சாதாரண மக்கள் சந்திக்கும் பொழுது ஒழுங்கா பேசணும், இருக்கிற டயத்தை ஒழுங்கா பயன்படுத்திக்கணும், பேச்சை எப்படி ஆரம்பிக்கிறது, இவ்வளவு பெரிய தயக்கம்லாம் இருக்கும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரவர்களை சந்திக்கும் பொழுது ஒரு மனிதருக்கு இப்படி ஒரு தயக்கம் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதை பார்த்துட்டார்கள், அதை கவனிச்சுட்டாங்க. கவனிச்சு சொல்றாங்க, நீ யாரை பார்த்து கூச்சப்படுற,
நீ யாரை பார்த்து இப்படிலாம் ஒரு தயக்கத்தை காட்டுறாங்க? யார் தெரியுமா? உண்மையிலே அவங்க மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு மனிதர் தான், மாமனிதர் தான், ஒரு ஆட்சியுடைய அதிபதி தான், நபி தான். இருந்த போதிலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறாங்க. யார் தெரியுமா? பெரிய ஒரு ஆளை பார்க்க வந்துட்டோம்னு நினைச்சுக்கிட்டியோ? நான் சாதாரண ஒரு ஆள். இந்த மக்காவுல காய்ந்த இறைச்சி துண்டை சாப்பிட்டு வாழ்ந்தாங்கல்ல, ஃப்ரெஷ் கறி இல்ல. அந்த இன்றைக்கு உப்பு கண்டதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அன்றைய காலத்துல இறைச்சி இருந்ததுன்னு சொன்னால் அதை காய வச்சு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வறுமையில இருக்கக்கூடிய காய்ஞ்ச இறைச்சி துண்டியை சாப்பிட்டு வாழ்ந்தாங்கல்ல ஒரு அம்மா ஆமினா, அவங்களுக்கு பிறந்தவப்ப நானு. பெரிய பணக்காரன் நினைச்சிட்டியா? பெரிய செல்வாக்குள்ள பரம்பரை பணக்காரர், பெரிய மன்னாதி மன்னர், அவரை பார்க்க வந்துட்டு இப்படி ஒரு தயக்கத்தை காட்டுறியோ? சாதாரண ஆள், பெரிய ஆள் நினைச்சாரு. அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்படி அங்கே பக்குவப்படுத்துகிறான்னு பாருங்க. என்னைக்கு மக்களோடு மக்களா இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆசைப்படுவார்கள். ஆனால் இருந்த போதிலும் கூட எந்த ஒரு கட்டத்திலும் தன்னை ஒரு லிமிட்டுக்கு மேல மக்கள் கொண்டு போய் விடக்கூடாது. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய ஏற்பாடு, பிரச்சாரம் மொத்தமும் அப்படித்தான் இருந்துச்சு. இன்னொரு கட்டத்தில் சொல்லி இருக்கிறார்கள், நானும் அற்ப கூலிக்காக ஆடு மேய்த்தவன். மக்கள் எதை இழிவாக பேசுவார்களோ அல்லாஹ்வுடைய தூதர்கள் வலிய போய் சொல்லி இருக்கிறார்கள், நான் ஒரு அற்ப கூலிக்காக ஆடு மேய்த்தவன். இதெல்லாம் எதை காட்டுகிறது? எந்த ஒரு கட்டத்திலும் மனிதன் மனிதன் தான், அல்லாஹ் அல்லாஹ் தான் என்பதை எடுத்துரைப்பதற்காகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு பெரிய ஏற்பாடை செய்திருக்கிறது. அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தை நீங்க பாருங்க. எந்த பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த விதமான போதனையாக இருந்தாலும் சரி, அல்லது திக்ர் துஆவாக இருந்தாலும் சரி, அங்கே அல்லாஹ்வை முன்னிறுத்துவார்கள். எந்த ஒரு கட்டத்திலும் மனிதன் நம்மை முன்னிறுத்தி விடக்கூடாது. உண்மையிலே அவர்கள் முன்னிறுத்துவதற்கு பல வகையில தகுதியானவர்கள் தான், வணங்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் இல்லை என்றாலும் கூட, ஆனால் முன்னிறுத்தப்படுவதற்கு, புகழப்படுவதற்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் இருந்தார்கள். எல்லா வகையிலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களிலே சிறந்தவர்களாக இருந்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளே சிறந்த ஆன்மீகவாதியாக இருந்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய மன்னர்களே சிறந்த மன்னராக இருந்தார்கள் அன்றைய காலத்தில். ஆனால் இருந்த போதிலும் கூட, இல்லாத நேர்மை இருந்த போதிலும் கூட, நியாயமும் இருந்த போதிலும் கூட, அல்லாஹ்வுடைய தூதர்கள் தக்க வைக்க விரும்பவே இல்லை. எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி விடுறாங்க. காரணம் என்ன? நாளைக்கு காலம் செல்ல செல்ல மக்கள் நம்மை வணங்கிவிடக் கூடாது என்பதிலே அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். மக்கள் கூடக்கூடிய இடத்துல ஒரு பிரச்சாரத்தை துவங்குவார்கள், அல்லது ஜும்மாவுடைய பிரச்சாரம் எதுவாக இருக்கட்டும், ஆரம்பமே எப்படி இருக்கும்? இன்னல் ஹம்தலில்லாஹ், புகழுங்கிறது நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம். எல்லாமே அதற்கு பிறகு வரக்கூடிய அத்தனை வாசங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வை முன்னிறுத்துவது, எதுவாக இருக்கட்டும் அல்லாஹ்வை முன்னிறுத்துறது. இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய பிரச்சாரமாக இருந்தது. துஆக்களை பாருங்க, தூங்கும் போது சொல்லக்கூடிய துஆவா இருக்கட்டும், அல்லது எழுந்திருக்கும் போது சொல்லக்கூடிய துஆவா இருக்கட்டும், அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வஹியா, யா அல்லாஹ் உன்னால நான் மரணிக்கிறேன், உன்னால மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவேன். அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா, அல்லாஹ்வுக்கு தான் புகழ் அனைத்தும். எதை எடுத்துக்கொண்டாலும் சரி. அதே மாதிரி தொழுகை முடிந்ததற்கு பிறகு சில திக்ர்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். அது அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை புகழ்றது கிடையாது. எல்லாமே கிட்டத்தட்ட அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் திருப்பி விட்டிருக்கார்கள். எந்த ஒரு நேரத்திலும் அல்லாஹ்வை நினைப்பதாக இருந்தாலும் சரி, காலையில ஓதக்கூடிய துஆ, தூங்கி எந்திரிஞ்சன ஓதக்கூடிய துஆ, அதற்கு பிறகு காலையில அல்லாஹ் பிக்க அஸ்பஹனா பிக்க அம்சைனா என்று சொல்லக்கூடிய இந்த காலையில ஓதக்கூடிய துஆ, மாலையில ஓதக்கூடிய துஆ, வீட்டை விட்டு வெளியேறும் போது, வீட்டுக்குள்ள வரும் பொழுது, சாப்பிடும் பொழுது, தூங்கும் பொழுது, பாத்ரூம் போகும்போது, வெளியில வரும்போது, பள்ளிவாசல்ல உள்ள வரும்போது, பள்ளிவாசல் வெளியில வரும்போது, வீட்டுல இருந்து பள்ளிவாசலுக்கு நடந்து வரும் பொழுது, எதை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். வேறால நினைக்க கூடாது, வேறால புகழக்கூடாது. அவருடைய சிந்தனைகள் அனைத்தும் அல்லாஹ்வை நோக்கி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் மிகப்பெரிய ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி நிறைய துஆக்களுடைய அர்த்தத்தை நீங்க பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹு அஹதுஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன், எல்லாத்துக்கும் தெரியும். இது ஆரம்பத்தினுடைய பாடசாலையில சிறுவரை படிக்கும் பொழுது 4ஆம் கலிமான்னு சொல்லி கொடுப்பாங்க, இல்ல கொஞ்சம் மாத்தி ஏதோ முன்ன பண்ண சொல்லி கொடுப்பாங்க. இதுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது, நிறைய பாதுகாப்பு இருக்கு. அல்லாஹ்விடத்திலிருந்து நிறைய பாதுகாப்பு இருக்குது. இது நன்மைகள் விளங்கியிருப்போம். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் நீங்க பாருங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் யாருமே கிடையாது. லா இலாஹ என்றால கடவுள் இல்லை, அல்லாஹ் எதுவுமே இல்லை. லா இலாஹ, அல்லாஹ்வை தவிர. அடுத்துதான் லா இலாஹ இல்லல்லாஹ். இஸ்லாமிய மார்க்கம் நெகட்டிவ்ல ஆரம்பிக்குது. எந்த ஒரு கட்டத்திலும் அல்லாஹ் மட்டுமே வணங்கப்பட வேண்டும், வேறு எதுவும் வணங்கப்படக்கூடாது என்பதை காட்டுவதற்காக ஆரம்பமே எப்படி இருக்குது? அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்று மட்டும் சொல்லல, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ கடவுள் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர. எவ்வளவு அழுத்தமாக சொல்கிறது என்று சொன்னால், மனிதன் ஏதாவது ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வை விட்டு அப்படி இறங்கி விட்டான் என்று சொன்னால், வேறு பக்கம் தன்னுடைய கவனத்தை செலுத்தி விட்டான் என்று சொன்னால், வேறு பக்கம் தன்னுடைய வணக்கத்தை கொண்டு செலுத்தி விட்டான் என்று சொன்னால், அவன் நிரந்தர நரகத்திற்குரியவன் ஆவான். மனிதர்களும் ஜின்களும் அல்லாஹ்வை வணங்குவதற்காக என்று வேறு எதற்கும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிறன. அதை அப்படியே பக்குவப்படுத்துறான். மக்கள் அதிலே நிற்கும்.
அந்த மனிதர்களும் ஜின்களும் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், வேற எதையும் வணங்கப்படக்கூடாது என்று சொன்னால் அந்த தர்பியாவும் அப்படியே இருக்கணும், பயிற்சியும் அப்படியே இருக்கணும். அதான் அதனுடைய துவா பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு, அல்லாஹ் ஒருவன் தான், லா ஷரீகலா, அவனுக்கு இணை துணை எதுவும் கிடையாது, லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், ஆட்சி அவனுக்கு உரியது, புகழும் அவனுக்கு உரியது, அவன மாதிரி எதுவுமே கிடையாது, ஒவ்வொரு பொருள் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான் என்ற கருத்துப்பட அந்த பொருள் வருகிறதே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும், அவனுக்கு மட்டுமே அனைத்து விதமான ஆற்றலும் அதிகாரம் இருக்கிறது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நிலைநாட்டுவதற்காகத்தான் இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்து வருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த அத்தனை நபிமார்களாக இருந்தாலும் சரி, இந்த கருத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு தான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அனைத்து போதனைகளும் அமைந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வழிபட வேண்டிய அந்த முஸ்லீம்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலிருந்து பாருங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள், ஏற்றுக்கொண்டு அடுத்த ஆளை வணங்குவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்க சொல்கிறான், அந்த மக்கத்தில் வாழ்ந்த முஷ்ரிக்கீன்களை பார்த்து, நபியை இந்த மக்கள்கிட்ட போய் கேளுங்க, வானத்திலிருந்து மலையை இறக்கி வைக்கிறான் அது யார் என்று கேட்டால் அந்த மக்கள் சொல்வார்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். உன்னை படைத்தது யார் என்று அந்த மக்கள்கிட்ட போய் கேளுங்க, அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அப்ப ஏன்டா நீ மத்தால வணங்குறன்னு கேட்டா, ஒரு திருப்திக்காக வணங்குறோம், அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொள்வார்கள், அடுத்தவர்களை வணங்குவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரச்சாரத்தினுடைய அதிகமான பகுதி எதில் செலவிட்டார்கள் சொன்னால் இந்த மாதிரி ஆள்கிட்ட தான். அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொள்வார்கள், அடுத்தவர்களை வணங்குவார்கள். ஏதோ ஒரு காரணத்திற்கு, அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் சக்தி இருக்குது, ஆற்றல் இருக்குது, அதிகாரம் இருக்குது, அவன் தான் நம்மை படைத்தான், அவன் தான் வானத்திலிருந்து மலையை இறக்கி வைக்கிறான், எல்லாம் சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு அடுத்ததையும் சேர்த்து வணங்குவார்கள். இதைத்தான் முஷ்ரிக், இணை வைக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இணை வைக்கிறதுடைய தீமைகள் நமக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கவே மாட்டான், அதற்கு நிரந்தர நரகம், நம்முடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து விடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானே. ஆனால் இதனுடைய பாதகத்தை தெரியாதவர்கள், இதனுடைய தீமை விபரீதத்தை தெரியாதவர்கள் இன்றைக்கு நம்மளுடைய இந்த காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் எந்த சமுதாயத்திற்கு எதிராக அதிகமான பிரச்சாரத்தை செய்தார்களோ, அதிகமான சோதனையை சந்தித்தார்களோ, நபிமார்கள் எவர்களுக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டார்களோ, இன்றைக்கு அதே மக்கள் நாங்களும் முஸ்லீம்கள் தானே, நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி முஸ்லீம்களுடைய பட்டியலை இன்றைக்கு உலகத்தின் பார்வையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் முஸ்லீம்கள் கிடையாது. எவர்களிடத்தில் இணைப்பு வந்து விடுகிறதோ, எவர்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அடுத்தவர்களை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வைக்கிறார்களோ, கண்டிப்பாக அவர்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியாது. குல் யா அய்யுல் காஃபிரூன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை அழைத்து இந்த வசனத்தை சொன்னார்கள்? அன்றைய காலத்திலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், அடுத்தவர்களையும் வணங்குவார்கள். கிட்டத்தட்ட அடுத்தவர்கள் என்ற இடத்துல நபிமார்களும் இருப்பார்கள். ஆனால் யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பக்கத்தில் கூட வந்து நிற்க முடியாது. அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய புகழை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு கடமைப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றலை, வல்லமை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் மட்டும்தான் இந்த உலகத்திற்கு சொந்தக்காரன் என்பதை நிலைநிறுத்துவதற்காக வந்தவர்கள் தான் நபிமார்களை தவிர, நபிமார்கள் அல்லாஹ்வுடைய பக்கத்தில் கூட நிற்க முடியாது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் நிலைப்பாடு. ஆனா இன்னைக்கும் பார்க்கிறோம், நாங்க அவங்கள வணங்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்த கஃபாருல் ஹதாயா, நபியை நீங்க தான் மன்னிக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அப்ப இது போன்ற ஷிர்கை, இது போன்ற இணை வைப்பை, இது போன்ற பாதக செயலை, இது போன்ற இஸ்லாத்துக்கு மாற்றமான கருத்தை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் இந்த ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டுடைய அறிவித்ததனுடைய நோக்கமே இஸ்லாமிய மார்க்கம் எதை இந்த முஸ்லிம்களிடத்தில் எதிர்பார்க்கிறதோ அதை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டை அறிவித்திருந்தோம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபையால் மிகப்பெரிய ஒரு எழுச்சி தமிழகத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாநாட்டுடைய இன்னொரு நோக்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். முதல்ல மொத்தத்தினுடைய நோக்கம் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வருவது. எவர்கள் முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார்களோ அவர்களை உண்மை முஸ்லிம்களாக மாற்றுவதற்கு முயற்சிப்பது. இரண்டாவது, ஒரு மாநாடு அறிவிச்சுதான் அதை செய்யணுமா? ஏற்கனவே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய பிரச்சாரமே மக்கள் மத்தியில் ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதுதான். மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஷிர்கை, தீமையை களைவதுதான் பிரச்சாரம். இதற்கு எது மாநாடு என்று சொன்னால், மாநாட்டை அறிவித்து விட்டு ஏதாவது ஒரு டார்கெட் வைக்கணும்ல. பொதுவா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும், அதற்கு ஒரு காலக்கெடு வைப்பாங்க. இத்தனை நாளுக்குள்ள நான் இந்த பணியை முடிக்கணும், அல்லது இந்த குறிப்பிட்ட நாட்களை இந்த வேலையை மட்டும்தான் செய்வேன் என்று உலகத்தில் நீங்க பார்க்கலாம்.
அப்ப நம்ம பல்வேறு பணிகளை செய்தாலும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு தீமைகளை கலைக்கிறோம். ஷிர்கா இருக்கட்டும், பலவிதமான மூட நம்பிக்கையாக இருக்கட்டும், பிததா இருக்கட்டும், அதையும் இந்த ஜமாத் செய்து வருகிறது. அதே நேரத்தில் சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை, சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் இந்த ஜமாத் கவனித்து வருகிறது. இன்னும் பல்வேறு பணிகளை செய்தாலும் கூட இதற்கென்று ஒரு தனி நாட்களை ஒதுக்கி குறிப்பிட்ட ஒரு திட்டம் வகுத்து செய்தால் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்பதற்காகத்தான் இந்த ஷிர்க் ஒழிப்பை மாநாட்டுடைய அறிவித்தோம். அதனுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. எப்படி? மாநாடு நடக்க இருக்கிறது ஜனவரி 31. ஆனால் பிரச்சாரம் ஆரம்பித்தது பல மாதத்துக்கு முன்னாவே பிரச்சாரம் ஆரம்பிச்சாச்சு. மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்கிறார்கள். அதுல நிர்வாகியா, மாநிலம், மாவட்டம், கிளை கிடையாது, இப்படிலாம் பட்டியல் கிடையாது, இப்படிலாம் படித்தரம் கிடையாது. எவருடைய உள்ளத்துல ஈமான் ஆழமாக பதிந்திருக்கிறதோ, எவர்கள் ஷிர்கை களைய வேண்டும் என்ற சிந்தனையோடு இருக்கிறார்கள், அத்தனை பேரும் கரங்கோர்த்து இன்றைக்கு வீடு வீடாக சென்று கொண்டிருக்கிறார்கள், கடைகடையாக சென்று கொண்டிருக்கிறார்கள், மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான மக்கள் மத்தியில் மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லாம் ஆக மொத்தத்தில் மாநாடு ஜனவரி 30 நடக்கிறோம். அதை காரணம் காட்டி மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள். ஆனால் அசத்தியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வருவார்களோ வரமாட்டார்களோ, அவர்கள் வராவிட்டாலும் கூட ஷிர்க் கூடாது என்ற செய்தியை அவர்களிடத்தில் எப்படியாவது கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய இந்த மாநாட்டுடைய லட்சியம், இலக்கு அதுதான். ஆனா இன்றைக்கு அந்த பணி செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய, யாருடைய பேச்சை எடுத்துக்கொண்டாலும் சரி இதாத்தான் இருக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்களுடைய மத்தியில் என்ன ஷிர்க் ஒழிப்பு மாநாடு இருக்கு, ஷிர்க்னா என்ன பாய், அவர்களுக்கு விளக்கம், ஒரு கடவுள் மட்டுமே வணங்க வேண்டும். அப்ப நாங்க வணங்குறது தப்பா? இஸ்லாமிய மார்க்கம் அதைத்தான் அழுத்தமாக சொல்கிறது. ஒரு கடவுளை மட்டுமே வணங்க வேண்டும், அவர்கள் தான் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். அவங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல சிந்தனை ஏற்படுகிறது, அதிகாரிகள் மத்தியில் ஒரு நல்ல சிந்தனை ஏற்படுகிறது. இந்த பேரை வைக்கும் பொழுது சில சந்தேகத்தை கிளப்பினார்கள். ஷிர்க்னா எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம போடுவோம் ஷிர்க்குண்டு, அதை என்னன்னு கேட்கட்டும், அதுல விளக்கம் கொடுப்போம், அதுவும் தாவாவாக அமையட்டும் என்று முடிவெடுத்தோமே. இன்றைக்கு அதனுடைய எந்த நோக்கத்திற்காக முடிவெடுத்தோமோ இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஷிர்க் 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 இதையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சியை திறந்தால் அவர்கள் பேசக்கூடிய ஒழிப்பு, தௌஹீத் ஜமாத் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடக்கிறது தான். அதுக்கு சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம். ஷிர்க்னா என்ன? அதான் படுக்க வச்சு வணங்குறது, செத்து பணங்களை வணங்குறது, அதுதான் ஷிர்க் என்று முஸ்லிம் அல்லாதவர்கள் 2 பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன நோக்கத்திற்காக அந்த மாநாட்டை அறிவித்தோமோ அதோட நோக்கம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய இஹ்லாஸுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய கூலியை வழங்குவான். எந்த அளவுக்கு எழுச்சி ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால், பெண்கள் மத்தியில், பெண்கள் நாங்களும் தௌஹீத் தானே, நாங்களும் இந்த ஜமாத்துல இருக்கிறவங்க தானே, நாங்களும் எங்களுடைய கொள்கைக்கு சொந்தக்காரர்கள் தானே, நாங்களும் பணி செய்ய வேண்டாமா என்று அவர்களாக குழு அமைத்து வீடு வீடாக செல்கிறார்கள். போகும் பொழுது ஒரு சகோதரி போய்விட்டு வந்து சொல்லுகிறார்கள், எப்படிமா இருந்துச்சு, நீங்க பணி செஞ்சீங்களே அதனுடைய பிரதிபலிப்பை சொல்லுங்க, அதனுடைய தாக்கத்தை சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? என்ன பாய் வரவேற்பா கிடைக்கும் எங்களுக்கு? வீட்டுல இருந்து வீட்டை உள்ள பூட்டிட்டு கதவை திறக்கவே மாட்டேங்கிறாங்க. உள்ள இருக்கக்கூடியவங்களும் பொம்பளை தான், நாங்களும் பொம்பளை தான், நாங்களா போறோம், 3 பேர் சொன்னா கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில கஷ்டப்பட்டு ஒரு வீட்டுல கதவை திறக்க வச்சுட்டோம். ஏமா கதவை திறக்கல? போகும்பொழுது வீட்டுல சொல்லிட்டு போனாங்க, தௌஹீத் ஜமாத்துல வருவாங்க, பொம்பளைங்க வருவாங்க, ஆம்பளைங்க வந்தா ஏதாவது நம்ம பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துங்கிறக்கா பொம்பளை இறக்கி விட்டுருக்காங்க. அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, அவங்க என்ன நோக்கத்திற்காக வந்தாங்களோ அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் போவாங்க. அதனால நீ கதவை திறந்துடாத, அவங்க சொன்னா நீ மனசு மாறிடுவ, எப்படியாவது மயக்கிடுவாளுங்க, அவங்கள்ட்ட பேச முடியாது என்று சொல்லிட்டு போனார் எங்க வீட்டுக்காரரு. ஆனா வந்தவங்க நீ சொந்தக்காரல ஒருத்தைய கூட்டு வந்துட்டீங்க, அதனால நான் வந்து கதவை திறக்கிறேன் சொல்லுங்க. சொன்னதற்கு பிறகு நீங்க சொல்லுவது சரியா தானே இருக்குது. அதனாலதான் எங்க வீட்டுக்காரர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போனாரா, திருஷ்டி பொருட்கள் பாக்குறாங்க, இதெல்லாம் இஸ்லாத்துக்கு மாற்றமானது. நீங்க அல்லாஹ்வுக்கு எப்படி ஆற்றல் இருக்குதோ இந்த திருஷ்டி பொருட்கும் ஆற்றல் இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க அந்த நம்பிக்கையில தான் வச்சிருக்கிறீங்க, விளங்கி வச்சுங்களோ விளங்காம வச்சுங்களோ தவறு தவறுதான் சொல்லும் பொழுது கலட்டிட்டு போயிருங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு எத்தனை லாரி வரும் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட நீங்க மாநாட்டில் பார்க்கலாம், கிட்டத்தட்ட லாரியில கொள்ள முடியாத அளவிற்கு ஏகப்பட்ட திருஷ்டி பொருட்கள் தமிழகம் முழுவதும் கலெக்ட் பண்ணிட்டு வர்றோம். அத்துமீறி போறது கிடையாது, வன்முறை கிடையாது, மிரட்டுறது கிடையாது. மக்கள் மத்தியில் ஷிர்க் கூடாதுங்கிற சொல்றோம். ஏன் கூடாதுங்கிற சொல்றோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய திருமறை வசனத்தை ஓதி காட்டுகிறோம். மக்கள் மத்தியில் ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மூலமாக இந்த வேலையை வாங்குகிறான். நம்ம ஜமாத்தினால தான், தௌஹீத் ஜமாத்தினால தான், இந்த உறுப்பினர்களால தான், தொண்டர்களால தான், இந்த மாநிலனால, இந்த மாவட்டனால இவ்வளவு வேலை ஆலோசனை சொல்ல முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை செய்து கொண்டு இருக்கிறான். பலவிதமான எழுச்சி ஏற்பட்டு இருக்கிறது. இன்னும் எந்த அளவுக்கு சொன்னா, சில பெண்கள் போறாங்க, வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கும்போது உடனே மோதினார் வந்துட்டாரு. அவர் மோதினார் வீட்டுல பேசிட்டு இருப்பாங்க போல இருக்கு. நீ எப்படி என் வீட்டிலே வந்து நீ தாவா பண்ணலாம்,
எப்படி சிறுக்க கூடாதுன்னு சொல்லலாம். நாங்க அதை வச்சுதான் பொழப்பு நடத்துறோம், எங்களுக்கு அது முக்கியம் போன்னு சொல்லும் பொழுது கடைசியில ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முத்துகிறது. வீட்டுல இருந்து ஒரு குரல் ஒலிக்கிறது, அந்தால அப்படிதாங்க கடந்துட்டு போறாரு, நான் வர்ற மாநாட்டுக்கு. யாரு? மோதினாருடைய பொண்டாட்டி. பேசக்கூடிய பேச்சுக்கெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. உள்ள இருந்து அந்த செய்தி, சத்தியத்தினுடைய கருத்துக்கள், அந்த குர்ஆனுடைய வசனங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் எப்படி உள்ளத்தை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. கிட்டத்தட்ட அது எதிரான வீடு தான். கடந்த காலங்களில் தவ்ஹீத் ஜமாத்தை கடுமையாக எதிர்த்தவர்கள் ஆண்களும் பெண்களும், கணவன் மனைவி 2 பேருமே. ஆனால் சொல்ல சொல்ல ஒருத்தர் எதிர்க்கிறார், வருமானம் பாதிக்கிறது என்று சொல்கிறார். இன்னொருத்தவங்க வீட்டுல நான் வர்ற மாநாட்டுக்கு, இன்னொரு இடத்துக்கு போறாங்க, போய் கதவை தட்டுறாங்க, மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யறாங்க. அதே மாதிரி ஒரு வீட்டுல பிரச்சாரம் செய்யறாங்க. அந்த பெண்ணுடைய உள்ளத்துல மாற்றம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் எடுத்துட்டு போங்க, எங்க வீட்டுக்காரர் வந்துட போறார், சீக்கிரம் எடுத்துட்டு போங்க, நான் எப்படியாவது முடிஞ்ச மாநாட்டுக்கு வரேன், மாநாட்டுக்கு வர்றனோ இல்லையோ நான் இனிமேல் இது போன்ற மாபாதக செயலை செய்ய மாட்டேன், இது போன்ற பாவத்தை செய்ய மாட்டேன், எனக்கு தெரியாது சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு நம்முடைய ஜமாத்துல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிக்கு போன் வருது, என்னப்பா உங்க ஆட்டம் ரொம்ப ஓவரா போச்சு, என்னையா நடந்துச்சு சொல்லு. என்ன நடந்துச்சா? ஒரு அஜர்த்து வீட்டிலே போய் இருக்கிற எல்லா பொருளையும் கலட்டிட்டு போயிட்டாங்க. கடைசியில் அந்த அம்மா மாநாட்டுக்கு போக துடிச்சிட்டு இருக்குது. புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு மத்தியில் சண்டை. யாருக்கு? ஆலிம் சாவுக்கு அஜரத்துக்கு, அஜரத்து பொண்டாட்டிக்கும். அவங்க தர்காவுக்கு போக மாட்டேன், ஒரு தர்காவுக்கு போகணும். இது கூட அது கூடாது. வீட்டுக்குள்ளே தௌஹீத் உள்ளே நுழைந்து விட்டது. உங்க ஜமாத்துல இருக்கிற பொம்பளைங்க வந்தாங்க, அப்படியே மாத்தி கொண்டு போயிட்டாங்க. பத்திக்கிட்டு எரியுது பிரச்சாரம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குறான் பாருங்க. இன்னும் நாட்கள் கிட்டத்தட்ட கடைசி 10 நாட்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். மாநாட்டினுடைய கடைசி 10 நாள்ல இருந்து கொண்டு இருக்கிறோம். தமிழகம் முழுக்கும் பிரச்சாரம் நடந்து கொண்டு இருக்கிறது. சிறுவர்கள் பிரச்சார பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். பெரிய வயசு வித்தியாசம் கிடையாது. கிட்டத்தட்ட திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு ஊர்ல பார்த்தால் கிட்டத்தட்ட முதியவர்கள் எல்லாருமே நிர்வாகிகள். ஏங்க முடியல, இல்ல திட்டுறாங்கல்ல, ஏங்க போறீங்க? மவுத் எப்போ வரும்னு சொல்ல முடியாது பாய். இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டோம், எத்தனை ஆண்டு காலம் நாங்கள் பாவம் செய்து விட்டோம். இப்படி ஒரு மாநாட்டை நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். நாங்க அந்த ஜமாத்துல இருக்கிறோம், அந்த கொள்கை எங்களுக்கு பிடித்திருக்கிறது, எங்களுக்கு நாட்கள் குறைவாக இருக்கிறது. எதுக்கு? மரணத்துக்கு கிட்டத்தட்ட அந்த ஆயுள் காலம் கிட்டத்தட்ட 60 வயசு 65 வயசு கிட்டத்தட்ட மனிதனுடைய ஒரு சராசரி இருக்குல்ல, அதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். இதே நிலையில நாங்கள் பிரச்சாரம் செய்யணும், இந்த மார்க்க பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில நாங்கள் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும். இப்படி முதியவர்கள் அங்கே பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சகோதரர் இதே போன்ற பிரச்சார பணியை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். மாநாட்டுக்கு மக்களை அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய உயிரை கைப்பற்றி விட்டான். அது பெரிய பாக்கியம். மார்க்க பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எல்லாரும் மக்கள் என்னுடைய பங்குக்கு நான் என்ன செய்யறது, என்னுடைய பங்குக்கு நான் என்ன செய்யறது, இப்படி பிரச்சார பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது நாம் இங்கே சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். மாநாடு ஜனவரி 30 நடைபெற இருக்கிறது. மக்கள் கூட்டம் கூட்டமாக லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள். மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மாநாட்டிலே நம்மளுடைய பங்களிப்பு என்ன, நம்மளுடைய பிரச்சார யுக்தி என்ன? அவன் செய்வான், நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், அல்ல 10,000 பணத்தை கொடுத்து ஒதுக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈமானை பறைசாற்றுவதற்கு, வெளிக்காட்டுவதற்கு இது போன்ற ஒரு தருணம் வருமா? அல்லது இப்படி ஒரு மாநாடு இனிமேல் அறிவிக்க வாய்ப்புகள் இருக்குமா? அப்படியே சப்போஸ் ஒரு வேலையை அறிவித்தாலும் அந்த நேரத்தில் நாம் உயிரோடு இருப்போமா? இது போன்ற ஒரு எல்லாரும் ஒருங்கிணைந்து பணி செய்வதற்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமா? நம்ம மட்டும் தனியா போய் ஒரு தர்காவில் போய் எதிர்த்து பிரச்சாரம் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தைரியம் நம்ம இடத்துல இருக்காது. சில பேருக்கு இருக்கலாம். ஆனால் சப்போர்ட்டுக்கு இவ்வளவு பேர் வரும் பொழுது, எல்லாரும் இதே பணியில இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய வாய்ப்பு, எவ்வளவு பெரிய பாக்கியம். அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய மார்க்கத்தை எப்படி மேலோங்க செய்வான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், நான் பயன்பட வேண்டும் என்பதை விளங்கி செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக. இந்த ஷிர்க் மாநாட்டை காரணம் காட்டி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் பிரச்சார பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய நோக்கம் இந்த ஜமாத்துக்கு உறுப்பினரை அதிகமாக சேர்க்க வேண்டும் என்ற லட்சியம் கிடையாது என்பதை எல்லாரும் தெரிந்து வைத்திருப்போம். கொள்கை உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள முடியும். அந்த மாநாட்டை பொறுத்தவரை மாநாட்டை காரணம் காட்டி மக்கள் மத்தியிலே பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய இலக்கு, இலட்சியம். அதனுடைய பணி பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த மாநாடு முடிந்ததற்கு பிறகும் இந்த பணியை நிறுத்திவிடாமல் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதைத்தான் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி வருகிறோம். ஆனால் நம்மளுடைய இந்த பிரச்சார யுக்தியை சிலர் தெரிந்து கொண்டு இவங்களுடைய மாநாட்டுக்கு மக்களை சேர்க்கிறது மட்டும் பெரிய நோக்கம் கிடையாது, அதை காரணம் காட்டி வீடு வீடா போறானுங்க, ஆலிம்சா வீடுகளா போறாங்க, ஆலிம்சா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் மாறிக்கிட்டு வர்றாங்க, பெரிய அளவுக்கு தாக்கம் ஏற்பட்டுரும். இப்படியே விட்டுவிட்டோம் என்று சொன்னால் தமிழகத்திலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும்தான் நிலைத்திருக்கும், அதுவும் தௌஹீது கோட்டையாக தமிழகம் மாறிவிடும் என்ற சிந்தனையில இன்றைக்கு எதிரிகள் ஒன்று சேர்ந்து
குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்திலே நாங்களும் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் பலவிதமான சதி செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். காவல்துறைக்கு போனாங்க, எதுவும் நடக்கல. கோர்ட்டுக்கு போனாங்க, அதுவும் எதுவும் நடக்காது இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்தில் இன்றைக்கு நேரடியாக எவர்கள் பிரச்சார களத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது இடையூறுகள் செய்ய முடியுமா, அவங்களை ஏதாவது அடிக்க முடியுமா, எப்படி மனச்சோர்வை ஏற்படுத்த முடியுமா, பயத்தை ஏற்படுத்த முடியுமா என்று ரவுடிகளை தூண்டிவிட்டு சில வேலைகளில் ஈடுபடக்கூடும் என்ற நிலையும் ஏற்படுகிறது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பணிங்கிறது நபிமார்கள் செய்து இருக்கக்கூடிய பணி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காகத்தான் பாடுபட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அம் ஹஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யஅலமுல் லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமு ஸாபிரீன். அவ்வளவு எளிதாக சொர்க்கத்திற்கு சென்று விடாமல் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை அடையாளம் பார்ப்பான், சோதிச்சு பார்ப்பான். அதிலே அந்த துன்பத்தை சகித்துக் கொள்ளக்கூடியவர்கள் யார், அல்லாஹ்வுடைய சோதனையிலே ஜெயிக்கக்கூடியவர்கள் யார் என்பதை அடையாளம் பார்க்காமல் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டோம் என்று சொல்லி காட்டுகிறானே. இது போன்ற சலசலப்புக்கெல்லாம், இது போன்ற பயங்காட்டுதலுக்கெல்லாம் நாம் பயப்படக்கூடாது, அஞ்சக்கூடாது. அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏகத்துவத்திற்கான இறுதி வெற்றியை கொடுப்பான். இது போன்ற சலசலப்பு வந்தாலும் அதற்கு இடம் கொடுக்காத வகையில் ரொம்ப ஹிக்மத்தாக நம்மளுடைய பிரச்சார பணி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி உரையை நிறைவேற்றுகிறேன். வாஹித் தவானா. Allah